டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய சிங்கநாதம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பில் உலகச் செய்திகளையே நாம் காண உள்ளோம். ஈரான், இஸ்ரேல் இவர்களுக்கும் இடையே பல நாட்களாக போர் நடந்து வருகிறது. இதற்கு முன்பு இஸ்ரேல் நாடு நெதன்யாகு, அந்த இஸ்ரேல் நாட்டின் பிரதமர், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி இவர்களுக்கு எதிராகத்தான் போர் நடத்தி வந்தார். அதாவது இந்த பாலஸ்தீனம், காசா, இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே தான் போர் நடந்து வந்தது. இவர்களுக்கு ஆதரவாக திரைமறைவாக இருந்து கொண்டு இவர்களை இயக்கியது ஈரான் தான். அதனால்தான் ஈரானை தாக்க இஸ்ரேல் முற்பட்டது. இதுதான் உண்மை. அதுபோல்தான் ஈராக்கு, அந்த சிரியா, இந்த இரு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நடந்தது. இதில் எல்லாவற்றிலுமே இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கை ஓங்கி இருந்தது. அமெரிக்கா தான் இந்த உலக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் ஒரு நாடு என்றால் அதுதான் உண்மை. இப்பொழுது இந்த ட்ரம்புக்கு உலக அமைதிக்கான ஒரு சிறந்த நோபல் பரிசு வேண்டுமாம். இது எங்கே போய் சொல்லுவது? உலகமே சிரிக்கிறது ட்ரம்பை பார்த்து. அந்த ஈரானை அமெரிக்கா B-2 பாம்பர் கொண்டு தாக்கியது. அந்த தாக்குதலுக்கு காரணம் எதுவும் இல்லாமல், ஒரு காரணமும் இல்லாமல் இந்த யுத்தத்தில் அமெரிக்கா நுழைந்துள்ளது பெரிய துரதிர்ஷ்டவசமாகும். இஸ்ரேல் அவர்களே இதை சமாளித்து கொண்டு இருக்க முடியும். இஸ்ரேலில் வசிக்கும் யூதர்களை அக்டோபர் 7 மூலம் பல்லாயிரக்கணக்கான யூதர்களை கொன்று குவிக்கப்பட்ட தினத்தை 3 நாட்கள் பிரதி வருடம் கொண்டாடி வருகிறார்கள் இந்த ஈரானியர்கள். ஒரு பழமை மிக்க 7000 ஆண்டுகள் வளமாக இருந்த பர்சியன் நாகரிகத்தின் அடையாளமாயுது. இதை இந்த ஈரானியர்கள் செய்யலாமா? அதுவும் தவிர இந்த ஆயத்துல்லா கொமேனி என்பவன் மதவெறியன், இஸ்லாமிய மதவெறியன். உலகில் இஸ்லாமியர்கள் தான் வாழ வேண்டும், மற்ற யாரும் வாழக்கூடாது, வாழ முடியாது என்று சொல்லும் இந்த ஆயத்துல்லா கொமேனி அவருடைய ஆட்கள். இவர்களுடன் இந்தியாவிற்கு, இந்த நாட்டுடன் இந்தியாவிற்கு நட்பு உள்ளது. ஈரான் இந்தியாவிற்கு ஒரு நட்புள்ள நாடுதான். இருந்தாலும் அவர்கள் இந்துக்களை காபிர்கள் என்று சொல்கிறார்கள். இந்துக்கள் வாழ தகுதியற்றவர்கள், உலகம் முழுவதும் இஸ்லாம் மயமாக வேண்டும் என்பதே இந்த ஆயத்துல்லா கொமேனியின் கூற்றாக உள்ளது. இந்த இஸ்ரேல் ஈரான் போரில் முற்றிலும் நமது இதய துடிப்பை அதிகமாக்குகிறது. இதய துடிப்பை அதிகமாக்குவதுடன் இது என்னவென்றே புரியவில்லை. அமெரிக்காவிற்கு இதில் குதிக்க வேண்டிய காரணம் என்ன என்று கேட்டால் இதற்கான சரியான காரணம் எதுவும் இல்லை. ஏனென்று கேட்டால் ஈரான் அணு ஆயுதங்களை வைத்துக்கொள்ள தகுதியற்ற நாடு. அப்படி பார்த்தால் அணு ஆயுதங்களை வைத்துக்கொள்வதற்கு பாகிஸ்தான் தகுந்த நாடா? பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை வைத்து கொண்டிருக்கும் போது அதற்கு ஏன் தடை போடவில்லை இந்த அமெரிக்கர்கள்? அமெரிக்காவில் தொடர்ந்து வந்த ராஷ்டிரபதிகள் ஏன் இந்த ட்ரம்ப் ஆசிம் முனீர் என்ற அந்த நாட்டின் படை தளபதியை எதற்காக விருந்து கொடுத்தார்? எதற்காக கொடுத்தார்? அதாவது அமெரிக்கா பாகிஸ்தானை உபயோகித்து, பாகிஸ்தான் நிலத்தை உபயோகித்து சைனாவையும் ரஷ்யாவையும் ஈரானையும் அடக்க நினைத்தது. இதுதான் ட்ரம்பின் மிகப்பெரிய குறிக்கோள். அதனால்தான் இந்த பாகிஸ்தானின், அதாவது பாகிஸ்தான் பிரதமருக்கு விருந்து கொடுத்தால் கூட பரவாயில்லை, பாகிஸ்தானின் படை தளபதி அவரை எப்படி ட்ரம்ப் நேரடியாக அழைக்கலாம்? இது மிகப்பெரிய ட்ரம்ப் செய்த தவறு. இப்போ அந்த அமெரிக்காவிலேயே அமெரிக்க ட்ரம்பின் நிர்வாகம், துளசி கபாட் இன்டெலிஜென்ஸு, பீட்டர் எக்ஸிட் டிஃபென்ஸு, அதுபோல் JD வான்ஸ் அவருடைய துணை ஜனாதிபதி யாருமே இவருடைய ட்ரம்புடைய அந்த நடவடிக்கையை ஆதரிக்கவில்லை. அங்குள்ள அந்த ரிப்பப்ளிக் பார்ட்டியுடைய ஒரு மிகப்பெரிய பிரமுகர் காங்கிரஸின் அனுமதி இல்லாமல் எப்படி ட்ரம்ப்பு
ஈரானை தாக்கினார். இப்பொழுது இப்படியெல்லாம் கேட்கப்படுகிறது. அமெரிக்காவிலேயே உட்கட்சி பூசல் நடந்து வருகிறது. நம்மூர் ராகுல் காந்தி மாதிரி அங்கும் ஏராளமான ராகுல் காந்திகள் உள்ளார்கள் என்றே நான் நினைக்கிறேன். அமெரிக்க ஏகாதிபத்தியம் தேவையற்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ ட்ரம்ப்பு, டொனால்ட் ட்ரம்ப்பு, பெஞ்சமின் நெத்தன்யாகு, ஆயத்துல்லா கொமேனி இவர்கள் மூவரும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இந்தியாவின் மீதும் ஏனைய உலக நாடுகளின் மீதும் இதன் தாக்கம் ஏற்படுகிறது என்றால் இதற்கு காரணம் இஸ்லாமிய அடிப்படை வாதம்தான். அந்த இஸ்லாமிய அடிப்படை வாதம் இந்தியாவையும் தாக்குகிறது. ஆனால் ட்ரம்ப்புக்கு அதை பற்றி கவலை இல்லை. டொனால்டு ட்ரம்ப்புக்கு இந்தியாவை பற்றி சற்றும் கவலை இல்லை. இந்தியாவை இந்த பகல்காம் அட்டாக் மூலம் 26 இன்னோசன்ட் சாதாரண ஆட்கள், சம்பந்தமில்லாத சிவிலியன்கள் கொல்லப்பட்டார்கள். இதை கேள்வி கேட்க இந்த டொனால்டு ட்ரம்ப்புக்கு துப்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பகல்காம் அட்டாக்கை அதை இனாகுரேட் பண்ணி அதை நடக்க வைத்தது, அரங்கேற்றியது இந்த ஆசிம் முனீர் தான் என்பதை இந்த உலகே அறியும். அந்த ஆசிம் முனீரை அழைத்து இவர் டொனால்டு ட்ரம்ப் விருது கொடுக்கிறார் என்றால் இவர் இந்தியாவின் நண்பரா? அவர் நரேந்திர மோடிஜியின் முதுகில் குத்துபவர், இந்தியாவின் இதயத்தில் குத்துபவர் ட்ரம்பை நாம் சற்றும் ஆதரிக்கக்கூடாது. அதாவது பாலஸ்தீனம், காசா இந்த 2 நாடுகளும் குட்டி நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலை தாக்க ஆரம்பித்தன, தொடர்ந்து தாக்க ஆரம்பித்தன. இவர்கள் இருவருக்கும் ஆதரவு தெரிவித்தவர்கள் இந்த ஈரானிய இஸ்லாமியர்கள். இதைத்தான் இஸ்ரேல் மிகவும் கண்டித்தது. இதற்காகத்தான் இந்த யுத்தத்தை பல ஆண்டுகளாக 3 வருடங்களாக இந்த இஸ்ரேல் பெஞ்சமின் நெத்தன்யாகு நடத்தி வருகிறார். அதாவது B-2 சீரீஸ் விமானம் மூலம் ஈரானின் அந்த அணு ஆலைகள், அணு ஆயுதங்கள் உள்ள இடங்களை அமெரிக்கா தாக்கியது என்கிறார். அது 120 அடி 200 அடி பூமியை பிளந்து கொண்டு வெடிக்கும் சக்தி உள்ளது. இவ்வாறு இந்த அமெரிக்கா எதையும் செய்வார்கள், எப்படியும் செய்வார்கள். ஆடு நினைக்கிறது என்று ஓனை அதிரியது போல இந்த இஸ்ரேலுக்காக அமெரிக்கா ஆதரவு தெரிவித்து இந்த யுத்தத்தில் நுழைந்தது மிக பெரிய தவறு என்றே நான் கருதுகிறேன். அதுபோல் ஈரானில் ஜனத்தொகை 10 கோடி, அதுபோல் இஸ்ரேலினுடைய ஜனத்தொகை 1 கோடி. யூதர்கள் பல்லாயிரக்கணக்கான யூதர்கள், பல லட்சக்கணக்கான யூதர்கள் அமெரிக்காவில் வாழ்கிறார்கள். இந்த இஸ்லாமிய தேசத்தில் உள்ள ஏராளமான பணக்காரர்களின் குழந்தைகள், அவர்களுக்கு உருதும் தெரியாது, அரேபிய மொழியும் தெரியாது. இந்த குழந்தைகள் அனைவருமே அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து போன்ற உலக நாடுகளில் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த ஈரானியர்கள், இந்த இஸ்லாமியர்கள், அரபு நாட்டைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவையும் ஏனைய இந்து தேசங்களையும் ஏனைய உலகினரையும் துன்புறுத்தி வருகிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. ஆனால் இவர்களது குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும், எந்த நாட்டிலும் அவர்கள் வாழ வேண்டும். ஆனால் இந்துக்கள் காப்பீர்கள், இந்துக்கள் மறிய வேண்டும், இந்துக்கள் அடித்துக்கொண்டு சாக வேண்டும் என்ற இந்த இஸ்லாமியர்களின் நடவடிக்கையை நாம் எப்போதும் ஆதரிக்க முடியாது என்று கூறிக்கொண்டு இந்த உரையை இன்றுடன் முடிக்கிறேன். இந்த உரை தொடரும் என்றும் கூறிக்கொண்டு உங்களுடன் விடைபெறுவது மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன். நன்றி, வணக்கம்.